கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே ஒரு அற்புதமான காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். உங்கள் வீட்டை சூழ்ந்திருக்கிற, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்களை சூழ்ந்திருக்கிற எல்லா அசுத்த வல்லமைகளின், அந்தகார வல்லமைகளின், ஆதிக்கங்களின், பிசாசின் ஆவிகளும் நிச்சயமாய் சிதறி ஓடும் என்கிற ஒரு அற்புதமான காரியத்தை எப்பொழுது இவைகள் சம்பவிக்கும் நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஐயா, என் வீட்டிலே காரியங்கள் எல்லாம் எப்படியோ நடந்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் நான் நினைத்தது போல் எதுவுமே நடக்கவில்லை, சில காரியங்கள் தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிற அநேகரை நாம் பார்க்கலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு போராட்டங்கள், சதி சூனியங்கள் எல்லாம் எங்களை, எங்கள் வீட்டை, குடும்பத்தை அழித்துவிடும் போல் தெரிகிறது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. வீட்டிலே எங்கே என் குடும்பத்திற்கு விரோதமாய் சூனியம் வைத்தார்கள், எங்கே எங்களுக்கு விரோதமாய் சதி செய்தார்கள். ஐயா, வீட்டிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இப்படி நம்பி இருந்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள் என்று பல்வேறு கேள்விகளோடு நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். இந்த உலகத்தில் கர்த்தர் ஒரு அற்புதமான காரியத்தை செய்வதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். நாம் நேற்றும் இதை குறித்து நன்றாய் தியானித்திருக்கிறோம். எப்பொழுது இந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும், எப்பொழுது நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும் என்பதை குறித்து நேற்று அதிகாலை ஜெபத்திலே தியானித்து ஜெபித்தோம். அந்த வல்லமையான ஜெபத்திலும் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றும் கூட உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த அக்கினி, ஐயா கர்த்தர் போட்டிருக்கிற, ஐயா கர்த்தர் உங்களுக்கும் எனக்குமாய் கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த அக்கினி பற்றி எரியும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, வீட்டை சூழ்ந்திருக்கிற, குடும்பங்களை, பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற எல்லா பிசாசின் அந்தகார வல்லமைகளும் சிதறி ஓடும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நாம் எளிதாய் சொல்வதானால் நன்றாய் கவனியுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு போய்கொண்டிருக்கலாம் பிசாசு எந்த வழியிலேனும். ஐயா, தவறான உறவுகள், தவறான தொடர்புகள், தவறான திசைகளிலே என் மகள், என் மகன் சென்று கொண்டிருக்கிறான், இப்படியாய் போவான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஏன் இப்படி நடக்கிறது, என்ன செய்யலாம் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்கள் கணவன் போய்கொண்டிருக்கிற திசை, கணவன் சென்று கொண்டிருக்கிற வழிகள் எல்லாம் ஒருவேளை தாறுமாறாய் போய்கொண்டிருக்கலாம். சரியான பாதையில் செல்லாமல் உங்கள் குடும்ப வாழ்க்கையை சீரழிக்கிற ஒரு திசையிலே சென்று கொண்டிருக்கலாம். இதோ உங்கள் வீடு ஆபத்திலே அகப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, யார் யாரோ உங்களுக்கு விரோதமாய் எப்படியெல்லாமோ செயல்படலாம் அல்லது கிரியை செய்யலாம், சதி செய்யலாம். இவைகள் எல்லாவற்றிற்கும் பின்னால், இவைகள் எல்லாவற்றிற்கும் பின்னால் யோவான் 10:10 கர்த்தர் சொன்னது போலவே அந்த கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி இந்த பொல்லாத பிசாசு வேறொன்றுக்கும் வரான் என்று சொன்ன சத்துரு அங்கே இருக்கிறான் என்பதை மறந்து விடாதிருங்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, எளிமையாய் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடமாய் சேருங்கள், அவர் உங்கள் பக்கமாய் சேருவார் என்று வேதம் சொல்லுகிறதே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வீட்டை சூழ்ந்திருக்கிற, உங்கள் குடும்பத்தை, பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற எல்லா பிசாசின் ஆவிகளும் சிதறி ஓடும்படியாய் உங்கள் அக்கினி பற்றி எரிவதாக. உங்கள் அக்கினி பற்றி எரியும் பொழுது நன்றாய் கவனியுங்கள், உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா கையெழுத்துகளும், எல்லா சதி சூனியங்களும் எரிந்து சாம்பலாய் போய்விடும். ஐயா, இதற்காகவே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அக்கினி பற்றி எரிய வேண்டும். நீங்கள் ஆவியிலே அனலாய் இருக்க வேண்டும். அப்படியாய் நீங்கள் இருக்கும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையை கடந்து வந்தாலும் சரி, நீங்கள் அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பீர்கள். தண்ணீர்களை கடக்கும் பொழுதும், ஆறுகளை கடக்கும் பொழுதும் இந்த அபிஷேக அக்கினி, இந்த கர்த்தருடைய மகிமை
மகிமை உங்களை பாதுகாக்கும் பொழுது எதுவும் உங்கள் மீது புரளுவதில்லை. நீங்கள் ஆபத்திலே அழிவிலே அகப்படுவதில்லை. இந்த எல்லா சத்துருக்களின் சகல வல்லமைகளும் சிதறி ஓடி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஓ, என்ன ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி, லேவியராகமம் 6:12 கர்த்தர் சொன்னது போலவே பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபோதும் அவிழ்ந்து போகலாகாது. என் தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன ஆபத்துகள் வந்தாலும், உங்க பலிபீடத்துல உங்க மேல இருக்கிற அக்கினி, உங்க இருதயத்துல ஆண்டவர் போட்டிருக்கிற இந்த அற்புதமான அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது எப்படி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் நாம் பின்பு தியானிக்கலாம். ஆனால் அந்த பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது, என் அன்பு தேவ பிள்ளைகளே, அது ஒருபோதும் அவியாமல் அவிந்து போகலாகாது என்று சொல்லப்பட்டபடியே எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது, எந்த சதி சூனியங்களும், எந்த ஏவல் பிசாசுகளும் உங்களை நோக்கி, உங்கள் பிள்ளைகளை நோக்கி, வீட்டை நோக்கி வர முடியாது. நீங்கள் எதிர்த்து நிற்க முடியும். அவைகள் எல்லாம் சிதறி ஓடி போகும். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் நன்றாய் கவனியுங்கள். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற மகிமையான காரியங்கள் நிறைவேற்றப்படும்படியாய் இடையிலே செருகப்படுகிற அல்லது இடையிலே வருகிற அல்லது குறுக்கே வருகிற, எதிராய் வருகிற எந்த பேலியாளின் மக்களும் அல்லது எந்த விதமான உபத்திரவங்களும் உங்களை சேதப்படுத்தாதபடி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, பரிசுத்த ஆவியாகிய அக்கினி அனலாய் இருக்கும் பொழுது, ஆவியானவர் உங்களுக்குள்ளே அனலாய் இருக்கும் பொழுது, உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், உங்கள் வீட்டிற்கு குடும்பத்திற்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். இனி நீங்க இப்படி சொல்லக்கூடாது, ஐயா எங்க வீட்டில சூனியம் இருக்கிறது, எங்கள் வீட்டிலே கட்டுகள் இருக்கிறது, என்னை கட்டி வைத்திருக்கிறார்கள், அல்லது எங்கள் வீட்டிலே தகடுகளை பொருத்தி இருக்கிறார்கள். சொல்லாதிருங்கள். இந்த அக்கினி பற்றி எரியட்டும். இந்த அக்கினியிலே, இந்த ஆவியிலே அனலாயிருங்கள். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் உங்கள் பிள்ளைகளை கெடுக்க வேண்டும் என்று, உங்கள் வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்று, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா விதமான அந்தகார சக்திகளின் ஆதிக்கங்களும் நிர்மூலமாகும். எந்த ஆயுதமும், எந்த மந்திர சூனியங்களும், உங்களுக்கு விரோதமாய் மனிதர்களால், சில பேலியாளின் மக்களால் செய்யப்படுகிற எந்த சதி மோசங்களிலும் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுவீர்கள். அவைகள் எல்லாம் ஒரு வழியாய் உங்களுக்கு எதிராய் வரும். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் அக்கினி நன்றாய் கவனியுங்கள், நன்றாய் கவனியுங்கள். உங்கள் அக்கினி பற்றி எரியும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவைகள் எல்லாம் அந்த அக்கினியை, அந்த அனலை, உங்கள் மீது இருக்கிற ஆவியானவருடைய அபிஷேகத்தை, அந்த தேவ மகிமையை பார்த்ததுமே அவைகள் ஒரு வழியாய் வருகிறவைகள் 7 வழியாய் சிதறி போகும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பு சகோதர சகோதரிகளை, ஆதலினால் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்களுக்குள்ளே இந்த அக்கினி பற்றி எரியும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, ஓ மைட்டி காட், இந்த அற்புதமான அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரியும் பொழுது, நீங்கள் சாவுக்கு இனமான யாதொன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சாவுக்கு இனமான யாதொன்றை நீங்கள் குடித்தாலும், அது உங்களுக்குள்ளே வந்தாலும், எந்த சதி சூனியங்களும் உங்களுக்குள்ளே, உங்கள் வீடுகளுக்குள்ளே வந்தாலும், சாவுக்கு இனமான யாதொன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என் அன்பு
அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் தைரியமாயிருங்கள், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஐயா, இந்த அக்கினி உங்க வாழ்க்கையிலே பற்றி எரியும் பொழுது நன்றாய் கவனியுங்கள். வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது. ஆமென், ஹல்லேலூயா. வெறுமனே வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லிக் கொண்டிருப்பதை காட்டிலும் நன்றாய் கவனியுங்கள். இந்த அக்கினி உங்களுக்குள்ளே பற்றி எரியும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் எந்த வாதையும் உங்கள் பக்கமாய் வர முடியாது. நீங்கள் நிச்சயமாய் ஜெயம் எடுக்கிறவர்களாய் ஒரு உயர்வும் உன்னதமுமான வாழ்க்கை வாழ்வீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. திடீரென்று ஏற்படுகிற எல்லா காரியங்களுக்காகவும் எப்பொழுதும் ஜெபம் பண்ண ஆயத்தமாயிருங்கள். என்ன சூழ்நிலைகளை பார்க்கிறீர்களோ என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பொல்லாங்கன் எய்கிற எல்லா அக்கினி அஸ்திரங்களும் உங்களை நோக்கி வரும் பொழுது, நிச்சயமாய் வருவதாய் ஃபீல் பண்ணும் பொழுது, வருவதாய் பயப்படும் பொழுது, வருவதாய் உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றும் பொழுது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆமென். விசுவாச கேடகத்தை கையிலே பிடித்துக் கொண்டவர்களாய் ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை வைத்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். பயப்படக்கூடாது. நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் பயப்படாமல் ஜெபிக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, அச்சப்படாமல் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? உங்க வாழ்க்கையில எந்த விதமான பிசாசின் ஆதிக்கங்களும் உங்கள் கூடாரங்களிலே நிலைத்திருக்க முடியாது. ஒருவேளை உங்களை நோக்கி வரலாம். எந்த அக்கினி அஸ்திரங்களை போன்ற பிரச்சனைகள், சூதுகள், சதிகள் உங்கள் பிள்ளைகளை கெடுப்பதற்காய், குடும்பத்தை கெடுப்பதற்காய், வீட்டை நாசமாக்குவதற்காய், உங்கள் கணவனை பிடித்துக் கொண்டு போவதற்காய், உங்கள் மனைவியை பலகீனப்படுத்துவதற்காய், எதற்கு வேண்டுமானாலும் அவைகள் வரலாம். நன்றாய் கவனியுங்கள். உங்கள் அக்கினி பற்றி எரியும் பொழுது, நீங்கள் அனலாய் இருக்கும் பொழுது, அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் கர்த்தருடைய கிருபையிலே, கர்த்தருடைய மகிமையிலே, அவருடைய சன்னிதானத்திலே நிலைத்திருப்பீர்கள். ஆமென். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் வெளிப்படுத்துதல் புஸ்தகத்துல, அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும். அனலுமின்றி குளிருமின்றி இருந்தால் நானே உங்களை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, இது ரொம்ப சீரியஸான ஒரு கட்டளை. அருமையான தேவ பிள்ளைகளே, அனலாயிருக்கிற நம்மை நல்லா கவனிங்க. குளிராயாவது அனலையாவது அல்ல, அனலாயிருக்கிற உன்னையும் என்னையும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நாளும் கர்த்தர் வாந்தி பண்ணி போட மாட்டான். நாம் கர்த்தரோட நிலைத்திருப்போம். கர்த்தருடைய வீட்டிலே என்றென்றுமாய் நிலைத்திருக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது, ஓ மைட்டி காட், இந்த எந்த சதி சூனியங்களும் உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ சேதப்படுத்த முடியாது. ஆகாமியத்தின் கொடுங்கோல், ஓ நீதிமான்களாய் தேவ கிருபையோடு வாழுகிற பிள்ளைகளின் கூடாரங்களிலே, வீடுகளிலே நிலைத்திருப்பதற்கு அதிகாரம் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். எத்தனை பிரச்சனைகள் வரலாம், எத்தனை ஆபத்துகள் வரலாம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகாமியத்தின் கொடுங்கோல், ஐயா, இந்த பொல்லாத சத்துருவின் கொடுங்கோல், தேளை போல கொட்டுகிற, பாம்பை போல, சர்ப்பத்தை போல நம்முடைய பிள்ளைகளை விழுங்க பார்க்கிற, நம்முடைய ஜீவிதத்தை, நம்முடைய நல்ல வாழ்க்கையை சர்ப்பத்தை போல, வலு சர்ப்பத்தை போல விழுங்க பார்க்கிற எல்லா பிசாசின் கிரியைகளுக்கும் எதிராய் அனலாயிருங்கள். ஐயா, உங்கள் பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டே இருக்கட்டும். உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய், வேத தியானத்தின் மூலமாய், அறிக்கையிடுகிற தேவ வசனங்களின் மூலமாய், பற்றி எரிகிற உங்கள் விசுவாசத்தின் மூலமாய் அனலாயிருங்கள். அல்லேலூயா. அனலாய் இருக்கிறத பார்த்தாலே அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் பக்கமே வரமாட்டான் பிசாசு. ஓ க்ளோரி. இந்த மனிதர்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற அக்கினியை புரிந்து கொள்ளுகிற திறமை அல்லது பாக்கியம் அல்லது கிருபை இருக்கிறதோ இல்லையோ, பிசாசுக்கு நன்றாய் தெரியும் உங்களுக்குள்ளே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து. நீங்கள் அனலாய் இருக்கிறீர்களா, குளிராய் இருக்கிறீர்களா என்பதை நன்றாய் பிசாசு அறிந்து கொள்ளுவான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், கர்த்தர் அந்த யூத தேவாலயத்திலே கடந்து வரும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் கடந்து வரும் பொழுது, அங்கே இருந்த பிரதான ஆசாரியர்களுக்கு இவர் யார் என்று தெரியவில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அங்கே இருந்த ஒருவரும் அதை நம்ப முடியவில்லை. இவன் யோசேப்பினுடைய குமாரன்,
இவன் மரியாளுடைய குமாரன், இவன் கலிலேயாவில் இருந்து வந்தவன், இவன் நாசரேத்தில் இருந்து வந்தவன் என்று இவரை குறித்து பல பேராக பேசிக் கொண்டார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தர் தேவாலயத்திற்குள்ளே பிரவேசித்த அப்பொழுதே அங்கே இருந்த பிசாசு அலற ஆரம்பித்து விட்டான். அங்கே இருந்த பிசாசு சொல்ல ஆரம்பித்து விட்டான், கதற ஆரம்பித்து விட்டான். இயேசுவே, நீர் யார் என்பதை நான் அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர், நீர் தேவனுடைய பரிசுத்தர். You are Messiah, you are God's holy one. Hallelujah. அவர் பரிசுத்தர் என்பதும் தேவனால் அனுப்பப்பட்ட மெசாயா என்பதையும் பாருங்கள், நன்றாய் பிசாசு அறிந்திருந்தான். ஆதலினால் அலற ஆரம்பித்து விட்டான். நன்றாய் கவனிங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் இந்த அனலோடு இருக்கும் பொழுது, ஐயா தேவ கிருபையோடு வாழும் பொழுது, என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வீட்டையோ குடும்பத்தையோ எந்த வகையிலும் பிசாசு சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. அது அவனால் கூடாமற் போகும். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீங்கள் நடந்தாலும், வலு சர்ப்பத்தையும் பாலசிங்கத்தையும் மிதித்து போட்டாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் நன்றாய் கவனியுங்கள். ஐயா, என் வீட்டில் இருக்கக்கூடிய காரியங்களுக்கு எங்களை விடுதலை செய்பவர் யார்? யார் எங்கள் வீட்டிற்கு வந்து ஜெபிப்பார்கள்? யார் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பார்கள்? யார் எங்கள் கட்டுகளை உடைப்பார்கள் என்பதை குறித்த சந்தேகங்களோ தேடலோ தேவையில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் அக்கினி பற்றி எரிவதாக. உங்கள் அக்கினி பற்றி எரியட்டும். ஒவ்வொரு ஜப வேளையிலும் உங்கள் அக்கினி பற்றி எரியட்டும். ஆமென். பிசாசானவன் அக்கினி அஸ்திரங்களை அனுப்பும் பொழுது தேவ பிள்ளைகளை பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற தேவ வார்த்தைகளை ஜுவாலித்து எரிகிற அக்கினியாய் வருகிற கிரியை செய்கிற தேவ வசனங்களை வார்த்தைகளை அவருக்கு விரோதமாய் அனுப்புங்கள். ஐயா, அப்படியாய் நீங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ அக்னியை, வார்த்தைகளை அக்னியாகவும் ஆவியாகவும் இருக்கிற தேவ வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது அக்னிக்கு முன்பாக மெழுகு உருகுவது போல் துன்மார்க்கரும் இந்த பிசாசு கூட்டம் எல்லாம் தேவனுக்கு முன்பாக, தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக அழிந்தே போவார்கள். புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்கள் பறக்கடிக்கப்படுவார்கள் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். ஆதலினால் உங்கள் பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து பயப்படாதிருங்கள். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை குறித்து எவ்வளவேனும் பயப்படாதிருங்கள். தைரியமாய் திட நம்பிக்கையாயிருங்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் அக்னியினால் உத்தரவு அருளுகிற தெய்வம் என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் பதரையோ ஆகாதவைகளையோ தீமையானவைகளையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. அப்படியாய் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் என்னவென்ன அநியாயங்கள் செய்யப்படுகிறதோ, உங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய், வீட்டிற்கு விரோதமாய் என்ன சதி சூரியங்கள் செய்யப்படுகிறதோ அவைகளுக்கு விரோதமாய் தைரியமாய் நில்லுங்கள். தைரியமாய் தேவ வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். என்னையும் என் வீட்டையும் என் குடும்பத்தையும் இந்த பொல்லாத பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது என்று உறுதியாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது எப்படி எதிர்த்து நிற்பது? தேவ வசனங்களை, வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து நீங்கள் அறிக்கையிடும் பொழுது அவை இந்த உலகத்தில் உள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும், எந்த அணு ஆயுதங்களை பார்க்கிலும் வல்லமையாய் கிரியை செய்கிற வல்லமை தேவனுடைய வார்த்தைக்கு உண்டு. அது மலைகளை மிதித்து நொறுக்கும். அன்பு தேவ பிள்ளைகளை, கண் மலைகளை உடைக்கிற சம்மட்டியாய் கர்த்தர் சொன்னது போலவே என் வார்த்தை அக்னியாகவும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறதல்லவா என்று கர்த்தர் கேட்டது போலவே உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு எந்த வகையிலே கிரியை செய்தாலும் எல்லாவற்றையும் அழிக்கிற தேவ வல்லமை, அந்த அதிகாரம் உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகள், பாருங்க, யாரும் சோர்ந்து போக வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் அங்கும் இங்கும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை, யாரையோ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆவியிலே அனலாயிருங்கள், உங்கள் அக்கினி பற்றி எரியட்டும். ஆமென்.
ஆமென். இந்த சத்தியம் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கும். குடும்பங்கள்ல என்ன பிரச்சனையோ அன்பு தேவ பிள்ளைகளே, வீடுகளிலே என்னவென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீர்களோ எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் ஜெயம் எடுக்கும்படியாய் இந்த ஜபத்தை எங்களோடு செய்யுங்கள். அதோடு விசுவாசத்தோடு உங்களை போன்ற அநேகர் இது போன்ற காரியங்களில் இருந்து தப்பிக்கொள்ளும்படியாய் இந்த ஜபத்தை அநேகருக்கு ஷேர் பண்ண மறந்து விடாதிருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. உங்களுக்கு உடனுக்குடன் நாம் போடுகிற லைவ் புரோகிராம்கள், காலை ஜபங்கள், ஒரு நிமிட உங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு நிமிட ஜபங்களும் ஒரு நிமிட தேவ வார்த்தையும் உங்களுக்காய் வந்து சேரும். நீங்கள் ஜெயம் கொள்ளுவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளை, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். Lord, in the mighty and glorious name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளின் வீட்டை சூழ்ந்திருக்கிற ஐயா, வீட்டை சூழ்ந்திருக்கிற குடும்பங்களை, பிள்ளைகளை சூழ்ந்திருக்கிற எல்லா பிசாசின் ஆவிகளும் சிதறி ஓடும்படியாய் ஒரு தெய்வீக அக்னி இறங்கி வரும்படியாய், ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய், எங்கள் இயேசுவே உம்முடைய மகிமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அக்னியை போட வந்த எங்கள் அற்புதங்களின் தேவன் இன்றே உம்முடைய பரிசுத்த அக்னியை உம்முடைய பிள்ளைகள் மீது ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. இவர்கள் வீடுகளுக்கும் குடும்பங்களுக்கும் விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா அநியாயங்களும் அக்கிரமங்களும் எல்லா சதி சூனியங்களும் அழிக்கப்படும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா அந்தகார சக்திகளும் நிர்மூலமாகும்படியாய், பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே மலை போன்ற பிரச்சனைகள், குன்றுகளை போல மாறாததாய் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சிதறி ஓடும்படியாய், நொறுக்கப்படும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு சகோதர சகோதரிகளுக்குள்ளே கர்த்தர் போட்ட அக்கினி பற்றி எரியும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அக்கினி அவருக்கு முன்பாக சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரித்தது என்று சங்கீதம் 97 வாசிக்கிறோமே. என் தெய்வமே, உபாகமும் 1:33 இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய், பகலிலே மேக ஸ்தம்பமாய் உம்முடைய ஜனங்களை வழி நடத்தின எங்கள் அற்புதங்களின் தேவன் இன்றும் அக்னியாய் அனலாய் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் அக்னி ஸ்தம்பத்தால், மேக ஸ்தம்பத்தால் இவர்களை நடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களையும் இவர்கள் கூடாரங்களையும் எந்த வகையிலும் பொல்லாப்பு அணுகாதபடி ஐயா, வாதை இவர்கள் கூடாரத்தை வாதை, நோய், துன்பங்கள், வியாதிகள் அணுகாதபடி, எந்த பிசாசின் ஆவிகளும் அணுகாதபடி அவைகள் சிதறி ஓடும்படியாய் அக்னி பரலோகத்தில் இருந்து ஒரு அக்னி இறங்கட்டும். அக்னியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம் என்று எலியா கர்ச்சித்தது போல இன்றும் என் தெய்வமே, நீரே அக்னியினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு உத்தரவு அருளுவீராக. இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சதி மோசங்களிலும் இருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் தேவ சமூகத்திலே. தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அக்னி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தட்டும் ராஜா. குடும்பத்திலே கீழ்ப்படியாத ஆவியிலே இருக்கிற பிள்ளைகள், ஆமென், குடும்பத்திலே தாறுமாறாய் சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆமென் ஆண்டவரே, என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் யார் யார் தவறான வழியிலே சென்று கொண்டிருக்கிறார்களோ, யார் யார் தீதான வழியிலே சத்துருவினால், பிசாசின் கிரியைகளினால் அகப்பட்டு கொண்டவர்களை போல கொண்டு போகப்படுகிறார்களோ, அவர்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த திசைகளில் இருந்தாலும் சரி, யார் கையிலே இருந்தாலும் சரி, எந்த சிறையிருப்பில் இருந்தாலும் சரி, என் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படியாய் ஒரு அக்னி இறங்கட்டும், ஒரு அக்னி இறங்கட்டும். ஓலாட், ஒரு அக்னி இறங்கட்டும். அக்னிக்கு முன்பாக என் தெய்வமே, மெழுகு உருகுவது போல துன்மார்க்கர் இவர்கள் பிள்ளைகளை, குடும்பங்களை, குடும்ப உறுப்பினர்களை பிடித்து
பிடித்துக் கொண்டு போகிற, நடத்தி கொண்டு போகிற துன்மார்க்கர் அக்கினிக்கு முன் மெழுகு உருகுவது போல உருகி போகும்படியாய், சிதறி ஓடும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கே எங்கே இவர்கள் அகப்பட்டார்களோ அங்கே இருந்து ஒரு ராஜரீக மேன்மையோடு பிள்ளைகள் திரும்பி வருவார்களாக. நன்றி செலுத்துகிறோம். ஆமென். எங்கே எங்கே இவர்கள் அகப்பட்டவர்களும் சிறைப்பட்டவர்களுமா இருந்தார்களோ அங்கே இருந்து ஒரு விடுதலை, அங்கே இருந்து ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படியாய் பலிபீடத்தில் இருந்து ஒரு அக்கினி புறப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உங்கள் தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு விடுதலை இன்றே உண்டாகட்டும். வீட்டை சுற்றிலும் இருக்கிற எல்லா அந்தகார ஆவிகளும் அழிந்து போவதாக. இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளும் என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா சதி சூனியங்களும் அழிவதாக. Mighty God. பிள்ளைகளுடைய திருமணங்கள், வேலை வாய்ப்புகள், குழந்தை பேறுகள், நல்ல வாழ்க்கைகள், ஆரோக்கியங்கள், ஐஸ்வர்யங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட எல்லா சூனியங்களும் சிதறடிக்கப்படும்படியாய், எல்லா மந்திர சூரிய கட்டுகளும் அவிழும்படியாய் என் தெய்வமே ஒரு அக்கினி இவர்கள் வீடுகளிலே பற்றி எரிவதாக. ஆமென். இவர்கள் இருதயங்களிலே, இருதய பலி பீடங்களிலே ஒரு அக்கினி, பரிசுத்த ஆவியாகிய அக்கினி பற்றி எரிவதாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினாலே. Thank you Lord. உம்முடைய கிருபைக்காக வருகிறோம் சுவாமி. இந்த சூழ்நிலையிலும் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு பேரையும் பாதுகாக்கும்படியாய், தேவனாகிய கர்த்தருடைய மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையினால் பிள்ளைகளை நடத்துவீராக. தேவ அனுக்கிரகமும் கிருபையும் தெய்வீக சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளை பரிபூரணமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், நல்ல செய்திகளை நாங்கள் கேட்கும்படியாய், ஐயா இவர்கள் குடும்பங்களிலே ஒரு பெரிய மனம் திரும்புதல். ஆமென். குடும்ப உறுப்பினர்கள், பிள்ளைகள், மகன், மகள் இவர்களுடைய எல்லா பிசாசின் சதி திட்டங்களிலும் இருந்து அவர்கள் விடுதலை அடையும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you Lord. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருடைய கிருபை பரிபூரணமாய் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய், தேவனாகிய கர்த்தருடைய தயவு இவர்களை ஆண்டு கொள்ளும்படியாய், வழி நடத்தும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் இந்த அக்கினி இப்படியாய் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இப்படியாய் தியானிக்கும் பொழுது, இப்படியாய் தேவ வசனங்களை சொல்லும் பொழுது அந்த பரிசுத்த அக்கினி உங்களிலே பற்றி எரியும். உங்கள் பலிபீடங்களிலே அவியாமல் இந்த அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற, உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும். வாதைகள் அப்பொழுதுதான் உங்கள் கூடாரத்தை அணுகாது. வெறுமனே இருக்கும் பொழுது எல்லா வாதையும், ஒரு வாதை வரும், பிறகு 7 வாதையை பிடித்துக் கொண்டு உள்ளே நுழையும் என்று கர்த்தரை சொல்லி இருக்கிறார். அக்கினி பற்றி எரியும் பொழுது எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். வாதைகள் உங்கள் கூடாரத்தை அணுகாது. இப்படியா எதிர்த்து நிற்கும் பொழுது உங்களையும் உங்கள் வீட்டையும் சுற்றி, உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் சுற்றி கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் சிதறி ஓடும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகள், இப்படியாய் நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா.